கேபிசி டாடல் சார்பாக பாராட்டுக்கள், நன்றிகள். தொடர்ந்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற நீங்கள் எல்லோருக்கும் தனிப்பட்ட முறையிலே நன்றிகள். நாம் நம்முடைய பக்தி இலக்கிய பதிவிலே இதுவரை அபிராமி அந்தாதியிலே 67 பாடல்களை பார்த்திருக்கிறோம். இன்னொரு மிக முக்கியமான 68வது பாடலை நாம் பாடி வழிபட்டால் நமக்கு வீடு, நிலம் போன்ற செல்வங்கள் எல்லாம் பெருகும் என்று பெரியோர்களால் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு மிக முக்கியமான பாடலைத்தான் நான் பார்க்க போகிறோம். வாருங்கள், நாம் அதை பார்த்து விடலாம். கடந்த பாடல் பாரங்குமே, அதாவது அன்னையை வழிபடாதவர்கள் கையில் பிச்சை பாத்திரம் ஏந்தி பாரங்குமே அவர்கள் அலைவார்கள் என்று அபிராமி பட்டர் பாடி போட்டார். இந்த பாடலில் அதற்கு எதிர்மறையாக அன்னையின் திருவடிகளை சார்ந்து வழிபட்டால் அவர்களுக்கு என்னென்ன கிடைக்கும் என்பதை சொல்ல வருகிறார். பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும் ஊரும் முருகு சுவை ஒளி ஊரொலி ஒன்றுபடச் சேருந்தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவமுடையார் அடையாத தனமில்லையே என்பது இந்த பாடல் மூலச்செய்தி. பட் இந்த மொழிநடையை நான் பிரித்தது படிப்படிப்பு போல நீங்கள் உடனடியாக பிரித்து படித்து விட முடியாது. ஆகவே நாம் தற்கால தமிழிலே எல்லோருக்கும் பயன்படும் வழி, குறிப்பாக இளைஞர்களும் மாணவர்களும் படித்து பயன்பெறுவதற்காக எளிய தமிழ்நடையிலே நாம் தருகிறேன். வழக்கம் போல் நாம் பாடி மகிழலாம். பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும் ஊரும் முருகு சுவை ஒளி ஊரு ஒலி ஒன்றுபடச் சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவமுடையார் அடையாத தனம் இல்லையே என்று அபிராமி பட்டர் இதை பாடி முடிக்கிறார். அதாவது அபிராமியே எல்லா பஞ்சபூதங்களுக்கும் ஆதார சக்தியாக விளங்குவர்கள். இன்று ஏற்கனவே முன்னல் அவைகளெல்லாம் இயக்குவள் அபிராமி என்று முன்னர் ஒரு பாடலே சொல்லியிருக்கின்ற அபிராமி பட்டர் அந்த பாடலுக்கு அந்த கருத்தை இந்த பாடலிலே சொல்ல வருகிறார். முதலில் பிருத்திவி அப்பும் தெய்வமும் வேகமாக வீசுகின்ற வாயுவும் எங்கும் பறந்திருக்கும் ஆகாசமும் தம்மிடத்திலே பரவியிருக்கின்ற மனம், சுவை, ஒளி, பரிசம், ஒலி என்னும் 5 பண்புகளோடு அவை, அதாவது வடமொழியில் அதற்கு பெயர் தன்மாத்திரைகள் என்ற பெயர், ஒன்றுபடும்படி அவற்றோடு சேர்த்திருக்கும் பரமேஸ்வரி. அதாவது இந்த பாடல் அடிப்படையில் இதை குறிப்பிடலாம். பிருத்திவி என்ற நிலத்தையும், அப்பு என்ற புனலையும், தேயு என்ற கனலையும், வேகமாக வீசுகின்ற வாயு என்ற காற்றையும், இவை எல்லாவற்றுக்கும் முதல் ஆற்றலாக தோன்றிய பரந்த ஆகாச வெளி என்கின்ற காஸ்மாஸையும் குறிப்பிட்டு அவற்றில் உள்ள மண்ணின் மனம், நீரின் சுவை, நெருப்பின் ஒளி, அப்புறம் தொடு உணர்ச்சி, ஒலி, இன்னும் இந்த 5 பண்புகளுக்கெல்லாம் இவளுக்குள்ளே ஒன்றிட தோன்றுவதற்கு அன்னை அபிராமியை மூல காரணமாக இருக்கிறாள் என்று இந்த பாடல் சொல்ல வருகிறது. முதலில் அதனுடைய சின்ன சின்ன சொற்றொடர்களாக பிரித்து அதற்கு நாம் பொருள் தெரிந்து கொள்ளலாம். பாரும் நிலவும் கனலும் என்றால் இந்த உலகமும் இந்த பாருலகமும் அதில் வியாபித்திருக்கின்ற நீரும் தீயும், புனலும் கனலும் என்பது அழகான தமிழ் சொற்கள். வெங்காலும் படர் விசும்பும், வேகமாய் வீசுகின்ற காற்றும் பறந்து விரிந்த வானம் ஆகிய 5 இயற்கை சக்திகளின் ஊரும் முருகு சுவை ஆதார பண்புகளாய் விளங்கும் மண்மணம், சுவை, நெடி ஊரொலி ஒன்று கூடச் சேர்ந்து ஒளி தொடு உணர்ச்சி ஊரொலி, ஊறுதல் என்றால் தொடுதல், ஒலி முதலியவை ஒன்றிணைந்து பரவி செயல்பட தலைவி சிவகாம சுந்தரி சேருந்தலைவி சிவகாம அவைகளுக்குள்ளே ஆதார சக்தியாய் ஊடுருவி நிற்கும் அன்னையான சிவனாரின் காதலுக்குரிய பேரழகியே
சீரும் திருவடித்தவமுடையார் நின் சின்னஞ்சிறிய திருவடிகளையே தஞ்சம் என்று சரணடைவதற்காக அடைவர்களானால் உன்னுடைய அடியார்கள். அடையாத தனமில்லையே, அடியார்கள் பெறாத செல்லும் இதுவும் உலகில் இல்லையே என்று பொருள். ஆகவே இந்த பாடலினுடைய பொழிப்புரையை நாம் இப்போது பார்த்து விடலாம். இந்த நில உலகமும் அதில் வியாபித்திருக்கின்ற நீரும் தீயும் வேகமாய் வீசும் காற்றும் பறந்து விரிந்த வானமும் ஆகிய ஐம்பெரும் பேராற்றல்களும் அவைகளே அடிப்படையாக சிவில் இன்ஜினியரிங் துறையினுடைய மிக முக்கியமான அடிப்படை கோட்பாடுகள். பஞ்சபூதங்களை சாமதேன பாத பண்டங்கள் முதலியதிலே அவற்றோடு போராடி அவற்றினுடைய பயனை பொது சமூகத்துக்கு கொண்டு சென்று சேர்ப்பதுதான் பொறியாளன், அது குடியமைச்சு பொறியாளன் என்பது பொருள். ஓகே, நாம் இதை பற்றி அப்புறமாக விரிவாக பார்க்கலாம். ஆகிய ஐம்பெரும் இயற்கை சக்திகளின் ஆதார பண்புகளாய் விளங்கும் மண்மனம், ஒளி, தொடு உணர்ச்சி, ஒலி முதலியவை ஒன்றிணைந்து பரவி செயல்பட அவைகளுக்குள்ளே ஆதார சக்தியாய் ஊடுருவி நிற்கும் அன்னையான சிவனாரின் காதலுக்குரிய பேரழகியே, நின் சிறிய திருவடிகளே தஞ்சம் என்று சரணடைபவர்களான அடியார்கள் பெறாத செல்வம் எதுவும் இவ்வுலகில் இல்லையே. அதாவது எல்லா செல்வங்களும் பெற்று அவர்கள் வாழ்வார்கள் என்று பொருள். இந்த பிரபஞ்சம் சுழலுவதே அம்பிகையின் மாபெரும் சக்தியினால்தான். பஞ்சபூதங்களுக்கும் உள்ள குணங்களை தன்மாத்திரைகள் என்று வடமொழியில் சொல்வார்கள். தன்மாத்திரைகளை புலன்கள் என்று தமிழில் சொல்வார்கள். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்று நாம் அதை ஆங்கிலத்தில் எடுத்துக்கொள்ளலாம். த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த நேச்சுரல் எனர்ஜி ஃபார்ம்ஸ். ஓகே, பஞ்சபூதங்களிலும் தன்மாத்திரைகள் பொருந்திருக்கின்றன. முதலில் தோன்றியதாக குறிப்பிடப்படுகிற ஆகாயத்தில், அதாவது அந்த பறந்து விரிந்த பேரண்டம் என்கின்ற காஸ்மாஸ், ஆகையினா நம்ம ஊருக்கு மேலே இருக்கிற வானம் மாத்திரம் இல்லை. ஓகே, ஆகாயத்தில் ஒலியாகிய தன்மாத்திரை இருக்கிறது. ஓம் என்ற பிரணவ ஒலி அங்குதான் தோன்றியது என்பது சைவ சித்தாந்தம். ஓகே, காற்றில் ஒலியும் ஊராகிய பரிசமம் இணைந்திருக்கின்றன. கனலாகிய தேய்வில், அதாவது நெருப்பாகிய தேய்வில் ஒலியும் பரிசமும் ஒளியும் உள்ளன. பரிசம் என்பது தொடு உணர்ச்சி. ஓகே, சுவை என்பது நாக்கால் சுமைப்பது, பரிசம் என்பது தொடுவதால் கிடைக்கிறது, ஒலி என்பது காதால் கேட்பது, ஓகே, ஒளி என்பது கண்ணால் பார்ப்பது. ஓகே, ஆகவே ஆகாயம் ஒலியை மாத்திரம் கொண்டிருக்கிறது, காற்று ஒலியையும் தொடு உணர்ச்சியையும் கொண்டிருக்கிறது. ஓகே, நெருப்பு ஒலியும் தொடு உணர்ச்சியும் ஒளியும் உள்ளன. புனலாகிய அப்புவியில் ஒலியும் பரிசமும் ஒளியும் சுவையும், சுவைங்க தண்ணீரின் சுவை, தன்மையான சுவையை அது தருகிறது. 4 தன்மாத்திரைகளும் பொருந்திருக்கின்றன. பிருதிவியில் அந்த 4ஓடு மண்மணம், கந்தம் என்றால் கந்தகம் அல்ல, கந்தம், கந்தம் என்றால் மனம், பூமியின் மனம் அல்லது மண்ணின் மனம் என்ற தன்மாத்திரையும் சேர்ந்துள்ளது என்று தமிழ் பேரறிஞர் வாகீச கலாநிதி கீவாஜா ஜெகநாதன் அவர்கள் ஒரு சிறப்பு குறிப்பை தருகிறார்கள். அதையும் நான் உங்களுக்கு தந்துவிட்டேன். இப்போது இந்த பாடலுடைய இறுதி பகுதிக்கு வரும்போது, அம்பிகையை வணங்காதவர்கள் அடுத்த பிறவியிலே வறுமையினால் நலிவர் என்று சொன்ன அபிராமி பட்டர் அதன் மறுதலையான கருத்தை அடுத்த பாட்டிலே அன்னையின் திருவடியை வழிபடும் அடியார்கள் எல்லா வகை செல்வத்தையும் அடைவார்கள் என்கிறார். எல்லாவற்றையும் இயக்கும் மூல சக்தியாகிய அன்னை நம் கண்காண சிவகாம சுந்தரியாக எழுந்திருக்கிறாள். அவள் திருவடியை வழிபடுபவர்களுக்கு எல்லா செல்வங்களும் உண்டாகும் என்பதை இந்த பாடலில் தெரிய வைக்கிறார். பாரும் புனரும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும் ஊரும் முருகு சுவை ஒடி ஊரொலி ஒன்றுபட சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவமுடையார் அடையாத தனம் இல்லையே. அடுத்த பாடலாக நான் பார்க்க போவது எல்லாம் தரும் என்று தலைப்பிடப்பட்டிருக்கின்றது. அதாவது நமக்கு சகல சைவாக்கியங்களையும் அன்னையிடமிருந்து பெற்றுத் தருவதற்கு நாம் வழிபட வேண்டிய பாடலான 69வது பாடலை நாம் பார்க்க இருக்கிறோம்.
அந்த பதிவுக்கு காத்திருங்கள், நானும் காத்திருக்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் வணக்கம், நன்றிகள்.